கைலாசத்தில் அந்த நாள் சிவன் கோபமாக இருந்தார். தேவர்கள் யாரும் அருகில் போக பயந்தார்கள். ஏன்னா சிவன் கையில் இருந்த திரிசூலம் கூட தீயாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்வதி மெதுவாக அருகில் வந்தாள். சிவா, என்ன ஆச்சு? ஆனா சிவன் அமைதியாக திரும்பி பார்த்தார். ஒரு அசுரன் பூமியில் இருக்கும் சிவபக்தர்களை கொடுமைப்படுத்துறான். அவனுக்கு இன்று முடிவு. அடுத்த நொடி சிவன் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கினார். புயல், இடி, தீ, முழு உலகமும் நடுங்க ஆரம்பிச்சது. அந்த அசுரன் சிரிச்சா, என்னை யாராலும் அழிக்க முடியாது. அந்த நேரம் ஒரு குரல் மட்டும் கேட்டது, ஹர ஹர மகாதேவ். புகையிலிருந்து சிவன் வெளியே வந்தார். கண்களில் நெருப்பு, காலடி வைத்த இடம் முழுக்க தீ. அசுரன் முதல் தடவையாக பயந்தான். சிவன் திரிசூலத்தை உயர்த்தினார். என் பக்தர்களின் கண்ணீருக்கு காரணமானவனை நான் மன்னிக்க மாட்டேன். ஒரே அடியில் அசுரன் சாம்பலானான். அனைத்தும் அமைதியாகி போனது. அந்த நேரம் பின்னாலிருந்து பார்வதி வந்து சிவனின் கையை பிடித்தாள். சிவன் மெதுவாக சிரித்தார். ஏன்னா உலகத்துக்கு அவர் அழிவு, ஆனா பார்வதிக்கு மட்டும் அவர் அமைதி.